ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இல்லைனாலும் ஈஸியாக ஒரு சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அது எதை வச்சுன்னா கத்திரிக்காய் வச்சுங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி நெல்லிக்காய் சைஸு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதை தயிரில் கட் பண்ணி போட்டு நாம் 2 விசிலோ 3 விசிலோ விட்டோம்னா நல்லா மத்தில் கடையிற அளவுக்கு வருங்க. இப்போ ரெடி பண்ணிவிட்டு நாம் பார்க்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மேலே இருக்கிற இந்த பாவாடை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க. இதில் விதைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காதுங்க. நைஸாக அரிஞ்சு போடும்போது உங்களுக்கு மிக்சியில் அடிக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், தனித்தனியாக இப்படி வந்துடும். இந்த மாதிரி வர்றதை நாம் இன்னும் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு கட்டரில் போட்ட மாதிரியே, வெஜிடபிள் கட்டரில் சாப்பரில் வர மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சாச்சுங்க. கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டு, பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு, புளி பெருங்காயம் எல்லாமே போட்டு வதக்கி விட்டாச்சுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம கடைஞ்சா கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடிங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு இறக்கியாச்சு தண்ணி ஊற்றி. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்தில் இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நாம் இட்லியோ தோசையோ இல்லை சாப்பாடுக்கோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். தண்ணி பத்தாதவங்க கொஞ்ச நேரம் கழித்து இறுகிடுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியும் விட்டுக்கலாம். இதோட ஜூஸ் நாம் எடுத்து வச்சுருக்குறோம். தண்ணி வடிச்சிட்டு தான் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியை விட்டுக்கலாம். இதில் சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாடுக்கு எல்லாமே நாம் எடுத்துக்கலாம். நான் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். பார்க்குற விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டான சுட சுட இட்லியோடு இது சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். நீங்கள் தண்ணி வேணும்னாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் சட்னி பதத்தில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.